கொத்துக்கறியும் மொச்சையும் வச்சு மொச்சை கொத்துக்கறி கீமை எப்படி பண்ணதை பார்ப்போம். இது ஒரு 300 கிராமு கொத்துக்கறி, ஒரு 200 கிராமு உரிச்ச மொச்சை, இது ஒரு 25 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, ஒரு 4 கிராம்பு, ஒரு 2 பட்டை துண்டு, 1.5 டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க, 3 ஸ்பூனு வீட்டு மிளகாத்தூள், இதுலேயே மல்லித்தூளும் கலந்துருக்கு, தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், இது தாளிக்கிறப்ப போடுறதுக்கு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க, கருவேப்பிலை, கொத்தமல்லி. கைமால முந்திரி போட்டு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இதை வச்சு கொத்துக்கறி கீமை எப்படி பண்ணதை பார்ப்போம். மொச்சக்கொட்டைக்கு பதிலாக பச்சை பட்டாணி போட்டு செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு 4 டீஸ்பூனு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, சின்ன வெங்காயத்தை அரைச்சி சேர்த்துடலாம். எண்ணெய் ஓரளவுக்கு சூடாயிடுச்சு, இதில் உப்பு, மஞ்சள் சேர்த்துக்கலாம். இதில் கொத்துக்கறியை சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க, 3 டீஸ்பூனு மிளகாத்தூள் அதையும் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கோங்க. கைமா வாங்குறப்ப மின்ஸ்டு மீட்டு கொஞ்சம் பிங்க் கலராக இருக்கிறதா வாங்குங்க. இந்த அரைச்சி வச்ச வெங்காயம், பட்டை, லவங்க பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கோங்க. இந்த கறி முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். காரமும் உப்பும் உங்கள் தேவைக்களவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. வர்றப்ப மூடி போட்டு ஒரு 6 விசில் வச்சுருங்க. கறிக்கு தகுந்த மாதிரியும் உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் விசில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 6 சவுண்டு வச்ச அப்புறமா ஸ்டவ் ஆன் வச்சிடலாம். 6 சவுண்டு வந்து குக்கரை நிறுத்தி 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ மூடி திறந்து பார்த்துக்கலாம். கறி நல்லா வந்துருச்சு. ஒரு கடாயை வந்து சூடு பண்ணிவிட்டு 2 டீஸ்பூனு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். முதல்ல முந்திரி பருப்பும் சேர்த்துருங்க. ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். பருப்பு அதையும் சேர்த்துக்கோங்க. பருப்பையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கறியை வந்து சேர்க்கலாம். இதில் பருப்போடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க.
உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது மூடி போட்டு பருப்பு வேக விட்டுடலாம். பருப்பு நல்லா வெந்தனம் இருக்குது. இடையிடையே கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் இது வந்து வெந்திருக்கு. இது கைமா ரெடி ஆகிடுச்சு. இதில் பச்சை பட்டாணி கூட நீங்கள் தனியாக போட்டு சேர்த்துக்கலாம். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும். கறி தோசை மாதிரி நீங்கள் தோசைக்குள்ளே வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொத்தமல்லி சேர்த்துருங்க கடைசியாக. சூடாக சர்வ் பண்ணிடலாம். இந்த கொத்துக்குறையில் நீங்கள் கோஸு கூட போட்டு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். சூடான சுவையான மொச்சை கொத்துக்கறி கீமா ரெடி ஆயிடுச்சு.